ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அந்த மன்னர் இல்லாத ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்த ஒரு நல்ல மன்னர். இல்லாதவங்களுக்கு எது வேணாலும் கேட்காத முன்னாடியே அவர் நல்லா உதவி செய்வார். சாப்பாடு வேணுமா சாப்பாடு, துணி வேணுமா துணி, உனக்கு ஏதாச்சும் செலவு காசு வேணுமா காசு அப்படின்னு அவர் ஆளை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சு அவருக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு மன்னர். இது மாதிரி நாம் போய் அவர்கிட்ட உதவி வேணும்னு கேட்க தேவையில்லை. ஆனால் அவரே எங்கேயாச்சும் மன்னர் போகும்போது பார்த்தாருன்னா, என்ன எப்படி இருக்கான், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் போல தெரியுது அப்படின்னு அவரே கணிச்சிட்டு, ஒரு உதவி வேணுமா சொல்லுங்கள், நான் என்ன வேணாலும் நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மன்னர் உதவுவார். எல்லாருக்குமே எந்த ஊருக்கெலாம் அவர் குதிரையில் ட்ராவல் பண்ணுறாரோ அவருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஏழ்மையாக தெரியணும்னு பார்த்து அவரே நின்று வேண்ட உதவிகளை தானாக செய்வார். சில மன்னர்கள்லாம் கேட்டால் கூட உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர் கேட்காதவே ஆளுங்களை பார்த்துட்டு உதவியை செய்கிற ஒரு வள்ளல் குணம் படைத்த ஒரு மன்னர் இவர். நல்ல ஒரு மனசுள்ள மன்னர் இவர். எல்லா மன்னர்களும் பார்த்திங்கன்னா என்ன தான் கெஞ்சி கேட்டாலும் உதவி செய்வாங்க, இல்லை செய்யாமல் கூட போயிடுவாங்க. ஆனால் இவரே தானாக உதவி இறங்கி செய்வார், ஒரு கடவுள் போல். அந்த ஊராளுங்கள்லாம் இந்த மன்னரை பார்த்து கடவுள் போல், கடவுள் என்ன கடவுளாகவே இவரை வழிபாடு மாதிரி கடவுளாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் தானே, நம்ம கேட்காத முன்னாடி நம்ம வேலையின் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யும் கடவுள். அது மாதிரி இவரும் நம்மளை கேட்காதவே இவர் நமக்கு உதவி செய்கிறாருல்ல, நம்ம கஷ்டத்தை இவர் புரிஞ்சுக்கிறாருல்ல, அப்போ இவரும் ஒரு கடவுள் மாதிரி தானே. கடவுளோட மறுபிறவி தான் இந்த மன்னர். நம்ம ஊருக்கு இந்த ஊரை சுற்றிக்கிறவங்களாம் கேட்காத உதவி செய்கிறார் இந்த மன்னர் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே இவரை பாராட்டுறாங்க, நல்ல மன்னர்னு. இதை பார்த்து கடவுள் ஒரு நாள் நேரில் ஒரு மனிதன் உருவத்தில் ஒரு பிச்சைக்காரன் தோற்றத்தில் வீதியில் நடந்து வரார், இவர் மன்னர் இருக்கிற ஊருக்குள்ள. அப்போது கடவுள் நடந்து வர்றதை பார்த்துட்டு, பிச்சைக்காரன் தோற்றத்தில் நடந்து வர்றதை பார்த்துட்டு மன்னர் குதிரையில் போயிட்டு இருக்கும்போது, பெரியவரே என்ன இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமான்னு மன்னர் கேட்குறாரு. அப்படி அந்த பிச்சைக்காரன் தோற்றத்தில் இருந்த கடவுள் உனக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா சொல், நான் செய்கிறேன். உனக்கு என்ன வேணுமா சொல்லு, நான் செய்கிறேன். நீ எனக்கு உதவி செய்ய தேவையில்லை அப்படின்னோடனே இந்த மன்னருக்கு ஷாக் ஆகிடுச்சு, கேவலமாகவும் ஆயிடுச்சு, வேதனை ஆயிடுச்சு. அந்த குதிரை ஓட்டுறவங்க மன்னர் கீழே குதிரை ஓட்டுறான் பற்றியா, அந்தவனே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மன்னரை பார்த்து இந்த கேள்வி யாருமே கேட்டதில்லையே இது வரைக்கும், இப்படி ஒரு கேள்வியை கேட்டான்னு சொல்லிட்டு அந்த குதிரை ஓட்டுற வண்டி டிரைவர் சிரின்னு மன்னரை பார்த்து பயங்கரமாக சந்தோஷத்தில் சிரிக்கிறான். மன்னர் கோபம் ஆகிடுச்சு. உடனே குதிரை ஓட்டுறவனை முறைச்சி பார்த்துட்டு, உடனே உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஒரு மன்னரை பார்த்து, மன்னர் உனக்கு இவ்வளோ கேவலமாக இருக்கையே, உனக்கு ஒரு உதவி செய்யணும்னு நான் நினச்சி செய்யறதுக்கு கேட்குறேன், நீ என்ன கேவலப்படுத்திட்டியே அப்படின்னு அந்த கடவுள் போன்ற இருக்க பிச்சைக்கார தோற்றத்தில் இருந்தாத்திலே கடவுள் அவரை இவர் திட்டுறான். மன்னர் திட்டுறாரு, அடிக்கவும் செய்கிறார் மன்னர் அந்த கடவுளை. அப்பயும் மன்னிச்சு விட்டுறாரு. மன்னர் கோச்சிக்கிட்டு திருப்பின்னு வண்டியில் போயிடுறாரு. அந்த குதிரை ஓட்டுறான் பார்த்தியா, அவனுக்கு விட்றாரு அடி மன்னர். போயிட்டே இருக்காங்க. சில காலங்கள் போயிட்டே இருக்குது. திருப்புன்னு கடவுள் ஒரு 2-3 மாதம் கழிச்சு பெண் வேடத்தில், திருப்பின்னு பிச்சைக்கார வேடத்தில் பெண் வேடத்தில் வராங்க. திருப்புன்னு மன்னரே போயிட்டு, ஏம்மா இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமான்னு இந்த மன்னர் கேட்க, திருப்புன்னு 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அதே சம்பவம். ஆனால் அதே கடவுள் தான் பெண் உருவத்தில் பிச்சைக்கார தோற்றத்தில் இருக்கிறாரு. அந்த பெண்மணியும் உங்களுக்கு எதுனாச்சும் வேணுமான்னு சொல்லிட்டு மன்னரை கேட்குறாங்க. சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எது வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு. திருப்பணும் மன்னரை பார்த்து குதிரை ஓட்டுறவனு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மன்னரே ஷாக்காகி போய் நிற்கிறாரு. என்னடா இது இப்படிலாம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா என்னை பார்த்தா உங்களுக்கு நான் ஒரு மன்னருமா, இந்த நாட்டு மன்னருமா, எனக்கு நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மன்னர்.
நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வள்ளலாக இருந்தாலும் இருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணும்னா சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்து பெண் தோற்றத்தில் பிச்சைக்கார வேஷத்தில் இருந்தாங்களே அவங்க சொல்கிறாங்க மன்னர்கிட்ட. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, என்னை கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். திருப்பி இந்த பெண்மணியும் ஒன்றும் பேசலை, அந்த குதிரை ஓட்டுறனையும் ஒன்றும் பேசலை, கம்மன் ஏறி குதிரை வண்டியில் போயிட்டார். கடைசியில் அந்த மன்னரை விட ஒரு திருப்பன் கடவுள் இன்னொரு பிறவி எடுத்து வராரு, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சுட்டு. அப்போ என்ன தோட்டத்தில் வராருன்னா கடவுள் இந்த மன்னரை விட அதிக 10 மடங்கு பணக்காரனா அந்த தோற்றத்தில் இப்போ தோற்றம் உருவெடுத்து வரார். அப்போ பார்த்துட்டு அவர் இந்த மன்னரை ரோட்டில் குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்கார மாதிரி பெரிய குதிரை, பெரிய இந்த தங்கத்தேரில் குதிரை அப்படியே வச்சுன்னு பெரிய பணக்கார மாதிரி ஒரு கடவுள் தோட்டத்தில் எதிர்க்க குதிரை ஆளை வச்சு குதிரை ஓட்டுறவனை வச்சுன்னு ஓட்டிகிட்டு வராரு. அப்போ பார்த்துட்டு, ஏய் தம்பி, கடவுள் கேட்குறாரு, ஏய் தம்பி இல்லைப்பான்னு மன்னரை கேட்குறாரு கடவுள். குதிரை அந்த பெரிய பணக்காரனா வந்து, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, ரொம்ப ஏழையாக தெரியுறீங்களே, சாப்பிட்றதுக்கு காசு வேணுமா, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு அந்த பெரிய பணக்கார தோன்றி வந்தார் பார்த்தியா கடவுள். அவர் வந்து இந்த மன்னரை பார்த்து கேட்குறாங்க. அவர் என்னன்றாரு, நீங்கள் என்னோட பெரிய மன்னரா, பெரிய வசதி வாய்ந்தவரா, நீங்கள் என்னோட பெரிய குதிரை வண்டியில் வந்தால் நீங்கள் பெரிய வசதியானவங்களா, நீங்கள் உங்கள் தகுதி என்ன என் தகுதி என்னன்னு நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா, உங்கள் வசதி எவ்வளோ எங்கள் வசதி எவ்வளோன்னு பார்த்துடலாமா, நீங்கள் எனக்கு உதவி செய்ய வரீங்க வாங்க பார்க்கலான்னும் போது அதே மாதிரி போட்டி இது வச்சிடுறாங்க. எல்லாத்த விட இந்த கடவுள் தோற்றத்தில் வந்தார் இல்லையா, அவர் தான் இவரை விட செல்வாக்குலேயும் எல்லா பொருட்களையும் அதிகமாக இருக்கிறார். ஏன்னா அவர் கடவுள் இல்லையா, அதனால் இவனை விட அவன் அந்த கடவுள் அதிகமாக நம்ம பொருட்களை வந்து சேர்த்து வச்சு இவனை பிச்சைக்காரனா ப்ரூவ் பண்ணணும் இவனை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முடிவு எடுத்து எல்லாத்தையுமே அதிகமாக கடவுள்கிட்டேருந்து பொருள் காட்டுறாங்க. அப்புறம் ஊராளுங்கள்லாம் சேர்ந்து, மன்னர் நீங்கள் வந்து இந்த பெரிய மன்னரோட நீங்கள் கடவுள்னு அவங்களுக்கு தெரியாது மக்களுக்கு, நீங்கள் அந்த மன்னரை விட நீங்கள் வந்து ஏழை தான், அவர் கொடுக்குறாரு உங்களுக்கு கொடுக்க உதவுன்னு நினைக்கிறாருல, நீங்கள் வாங்கி தான் ஆகணும், இவ்வளோ நாளாக ஏழையாக இருந்த நீங்கள் கொடுக்குறத நாங்கள் வாங்கிக்கலையா, அப்படி இருக்கும்போது இவ்வளோ உங்களை விட பணக்காராக இருக்கிறார்ல இவர் கொடுக்குறத நீங்கள் வாங்கி தான் ஆகணும், ஏதாச்சும் கேளுங்க அவர் கொடுப்பாரு அப்படின்னு. அது இந்த மன்னர் என்னன்றாருன்னா, எனக்கு கொடுத்து தான் பழக்கம், யார்கிட்டையும் கையேந்தி வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை, நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்றார். யார் மன்னர். கடவுளை போன்ற பணக்கார மன்னர் இருக்கிறாரில்ல, அவர் கடவுள் என்னன்றாருன்னா மன்னராக இருக்கிறவர், அதெல்லாம் முடியாது, மக்கள் கேட்கவே இல்லை, நீ வந்து உதவணும் இல்லை, ஏழைன்னு சொல்லிட்டு உதவணும் இல்லை, அது மாதிரி நீ எனக்கு ஏழை தானே, நீ வந்து நான் கொடுக்குறத நீ கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்பயும் மறுக்கிறார். முடியவே முடியாதுன்னு இந்த மன்னர் ஒரு வழியாக அவர் என்னென்ன தோற்றத்துக்காக இந்த குதிரை வண்டி என்னென்ன பொருளெல்லாம் காட்டினாங்களோ அவனை விட இவன் பணக்காரனா இந்த மன்னரை விட ஒரு 10 மடங்கு அதிக வசதியான பொருட்கள்லாம் காட்டினாங்க பார்த்தியா மக்கள்கிட்ட. அந்த கடவுள் போன்ற மன்னர் இருக்கிறார, கடவுள் தான் அந்த உருவத்தை எடுத்து வந்தார் இல்லையா, அந்த எல்லா செல்வங்களும் எல்லா குதிரைகளும் எல்லா பொருட்களும் இந்த மன்னருக்கே கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிடுறார் கடவுள். அப்போ தான் தெரியுது இந்த மன்னருக்கு, நம்மக்கிட்ட இவ்வளோ நேரம் வந்து போட்டி போட்டவர் எல்லாம் கடவுள் தான் வந்திருக்காரு, இவ்வளவும் கொடுத்துட்டு போயிட்டார். அவர்கிட்ட மன்னர்கிட்ட ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் வசதி இருந்தால் இப்போது 10 பாயிண்ட் அளவுக்கு பொருட்களும் பணமும் சேர்ந்துருச்சு இவருக்கு. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நாம் ஒருத்தருக்கு கேட்டு உதவுனாலும் சரி, கேட்காமையே நமக்கு உதவுனாலும் மற்றவங்களுக்கு உதவுனாலும் சரி, நமக்கு அதோட டபுள் மடங்கு நம்மளுக்கு நல்லது தான் வந்து சேரும். அதுதான் இதோட கதையோட இது. நம்ம ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சுனே இருந்தோன்னா நமக்கு கடவுள் வந்து கெட்டது தான் பண்ணுவார். நீங்கள் நல்லதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு அதை விட டபுள் நல்லது பண்ணுவார். இப்போ இந்த கதை மாதிரி தான் எல்லாமே, புரியுதுங்களா? கடவுள் வந்து இந்த ஒரு நல்லவனுக்கு தான் அதிக சோகத்தை கொடுப்பார், சோதனை போடுவார். அதுதான் இது உதாரணம் தான். தேங்க்யூ. இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ராஜேஷ் ராஜு 123. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.